திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இரும்பு கால நாகரிகத்தை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள தொடுதிரை காட்சிகளை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தாமிரபரணி நதிக்கரை நாகரிகமான பொருணை நாகரிகத்தை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஆதிச்சநல்லூர், சிவக்கலை, கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற அகழாய்வுகளில் கிடைத்த தொல்பொருட்கள் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் 13 ஏக்கர் பரப்பளவில் சுமார் ரூபாய் 67 கோடி மதிப்பில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் பார்வையிட்டு தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை அறிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அருங்காட்சியகத்தின் 6 கட்டிடங்களையும் நேரில் பார்வையிட்டார். இரும்பு கால நாகரிகத்தை பிரதிபலிக்கும் தொழுதிரை விளக்க பகுதி ஆய்வு செய்த அவர், பொருணை நதிக்கரையில் நடைபெற்ற அகழாய்வுகளில் கிடைத்த பொருட்கள் குறித்து அருங்காட்சியக ஊழியர்கள் அளித்த விளக்கங்களை கேட்டறிந்தார். மேலும் அருங்காட்சியகத்திற்கு வரும் பொதுமக்களுக்காக செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள், தமிழர்களின் தொன்மை நாகரிக வரலாற்றை எளிதில் புரிந்து கொள்ள செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டார். இதனைத் தொடர்ந்து 3D, 5D மற்றும் 7D திரையரங்குகளையும் பார்வையிட்டு அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பொருணை நாகரிக வரலாற்றை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். இதற்கிடையே அமைச்சர் வருகையை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் அருங்காட்சியக வளாகத்தில் குவிந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இரும்பு கால நாகரிகத்தை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள தொடுதிரை காட்சிகளை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தாமிரபரணி நதிக்கரை நாகரிகமான பொருணை நாகரிகத்தை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஆதிச்சநல்லூர், சிவக்கலை, கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற அகழாய்வுகளில் கிடைத்த தொல்பொருட்கள் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் 13 ஏக்கர் பரப்பளவில் சுமார் ரூபாய் 67 கோடி மதிப்பில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் பார்வையிட்டு தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை அறிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அருங்காட்சியகத்தின் 6 கட்டிடங்களையும் நேரில் பார்வையிட்டார். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இரும்பு கால நாகரிகத்தை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள தொடுதிரை காட்சிகளை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தாமிரபரணி நதிக்கரை நாகரிகமான பொருணை நாகரிகத்தை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஆதிச்சநல்லூர், சிவக்கலை, கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற அகழாய்வுகளில் கிடைத்த தொல்பொருட்கள் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் 13 ஏக்கர் பரப்பளவில் சுமார் ரூபாய் 67 கோடி மதிப்பில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் பார்வையிட்டு தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை அறிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர்